அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சில பேரை நம்ம பார்ப்போம், சொல்லுவாங்க ஏதாவது வேலை செய்கிறீங்களா, என்ன செய்கிறீங்கன்னு கேட்போம். சும்மா இருக்கத்தான் அப்படிம்பார். சும்மாவே இருக்கிறேன், வீட்டில் சும்மாவே இருந்தாலே பிரச்சனை வரும், வெளியில் சும்மா இருந்தாலும் பிரச்சனை வரும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுதான், அஃப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை படைச்சதே ஒரு வேஸ்ட்டு, சும்மா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம படைக்கலை அப்படின்னு அல்லாவே சொல்கிறான். அல்லாஹு தாலாவே ஒரு ரீசனுக்காக வேண்டி படைச்சிருக்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருளை படைச்சிருக்க ஒரு ஒரு ரீசனுக்காக வேண்டி. அந்த ரீசன் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதெல்லாம் அல்லாஹ் சும்மா படைச்சிருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய பெரிய தவறு. ஹசரத் அப்துல்லா பின் மசூத் ரதில் அவங்க சொன்னாங்க, எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது. இன்னில அக்ரஹு ரஜுல் ஃபாரிகன் லாஃபி அமலி துன்யா வலாஃபி ஆகிரா. சொன்னாங்க, சில பேர் துனியாவுக்கும் ஆக மாட்டார், ஆகிரத்துக்கும் ஆக மாட்டார். துனியாவிலும் பெருசாக சம்பாத்தியம் பண்ணியிருக்க மாட்டார், ஆகிரத்தில் பெருசாக இபாதத்து வணக்க வழிபாடு அதுவும் இருக்காது, சும்மாவே இருப்பார். ஹசரத் உமர் ரதில் அவங்க சொன்னாங்க, இன்னி ல அக்ரஹு அன் அர ரஜுல் சபஹுல்லன் லாஃபி அமலி துன்யா வலாஃபி ஆகிரா. ஒருத்தர் சும்மா திரிகிறார், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, ஆனால் வேலை எதுவுமே செய்யலை, எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிறாங்க உமர் ரதில்லாம. அப்போ சும்மா இருக்கிறத இஸ்லாம் என்னன்னு சொன்னால் வரவேற்கலை. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினல் முஹ்தரிஃப். ஒருத்தர் கைவினை பொருள் செய்கிறார், நல்ல கூலி வேலை செய்கிறார், ஏதாவது கையால் நல்லா வேலை செய்கிறார், கை கூலி வேலை செய்கிறார், இப்படிப்பட்ட முஃமினை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்படின்னா. அப்போ சும்மா இருக்கிறத அல்லாவே விரும்பலை. ஒன்று இபாதத்திலேயாவது இருக்கணும், ஒன்று பள்ளிவாசலில் தொழுவணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், அல்லது ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கிறார் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, இவருக்கு பாவத்துடைய வாசல் திறந்துடும். ஒரு பழமொழி அப்படிங்கிறது தெரியல, ஹதீஸ் கிடையாது, அல் ஃபராஹு பாபுல் மாசியா. சும்மா இருக்கிறது பாவத்துடைய வாசல் அப்படின்னா. சும்மா இருந்தாலே ஏதாவது ஒரு திங்கிங், ஷைத்தான் டக்குன்னு வந்துடுவான். அப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.